ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பெப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நாங்கள் போடுற மாதிரியான vlog இது கிடையாதுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவும் கூட. இந்த மாதிரி அவேர்னஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆமாம், நான் கேன்சரை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். கேன்சர்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் மெர்சல் ஆயிடுவோம். கேன்சர் வந்துருச்சுன்னா உயிர் போயிடுமோன்ற பயமும் கூடவே சேர்ந்து வந்துருங்க. கேன்சர் ஸ்மோக் பண்ணுறதுனால மட்டும் வர்றதில்ல, நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுனால மட்டுமும் வர்றதில்லைங்க. கேன்சர்னா 100க்கும் மேற்பட்டையான வகைகள் இருக்குது இதில். இந்த கேன்சர்ல பிரஸ்ட் கேன்சர், மவுத் கேன்சர், லங் கேன்சர் நிறைய இருக்குங்க. எல்லா கேன்சருக்கும் ஒரு தீர்வு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ கேன்சர் வந்தா பயப்பட வேணாம். அதுக்கு பதிலாக எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம திங்க் பண்ணணும். கேன்சர்ல இருந்து கியூர் ஆவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதே டைம்ல பாத்தீங்கன்னா கீமோ இம்யூனோதெரப்பி செஞ்சு ட்ரீட்மெண்ட் செஞ்சு இறந்தவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நீங்க பண்ற இந்த ஒரே விஷயத்தினால உங்க உயிர், உங்க லைஃபை நம்ம சேவ் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சவங்க உயிரையும் நம்ம சேவ் பண்ணலாம். அது என்ன, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். என் ஃப்ரெண்டுக்கு கேன்சர் வந்துச்சு. இதுக்கு மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். கீமோதெரப்பின்னு போகும்போது அது மறுபடியும் வந்தால் என்ன பண்ணுறதுன்றது ஒரு கேள்வி. ஒன் டைம் ஆப்ரேஷன் அப்படி இல்லைன்னா ஹெவி கீமோ பண்ணினா உடம்பு தாங்காது. அப்புறம் மறுபடியும் சர்ஜரின்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறோம். என் ஃப்ரெண்டு முதல்ல இந்த வழியெல்லாம் தாங்குவானா அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. இதுக்கு ஒரு சஜஷன் இருக்குங்க. ஏற்கனவே நம்ம பார்க்குற அலோபதியும் ஆயுர்வேதாவும் ஒன்று சேர்ந்தா எந்த கேன்சரையும் நம்ம எதிர்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கேன்சர் வந்துட்டா அவ்வளோதான் அப்படின்னு திங்க் பண்ணுற இந்த உலகத்துல தான் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு, ஈஸியாகவும் இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட லங்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு 7 மினிட் இன்ஜெக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் கேன்சருக்கு பாரம்பரிய மெடிசன் தான் ஒரு பெஸ்ட்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம இங்கே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி? நம்ம புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் போயிட்டு இதை பற்றி அதிக தகவல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பேபிமா, இதுதான் புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல, இங்கே தான். என்ன பண்ணுறாங்க பேபிமா? ஆயுர்வேதத்தில் ரசாயன சிகிச்சைன்னு ஒரு பழமையான முறை இருக்குது. இது உடம்பை புத்துயிர் பெற செய்யும், எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உனக்கு சொல்கிறேன், வா உள்ளே போகலாம். இது கேன்சர் செல்லை அழிக்கும், கேன்சர் பரவாமல் தடுக்கும். இதுதான் சக்தி வாய்ந்த ரசாயன மருந்துக்கள் யூஸ் பண்ணுற மாடர்ன் மெத்தட். இந்த மாதிரி மாடர்ன் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, நான் சொல்கிறேன். மாடர்ன் மெடிசன் எடுக்கும்போது அது தாங்குற சக்தி முதல்ல கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும்பா, அதுதான் பாரம்பரிய மருத்துவம். அப்போ கேன்சர் வராமல் தடுக்குமா? இது கண்டிப்பாக தடுக்கும். பாரம்பரிய மருத்துவம் தான் ஒரே வழி அதுக்கு. என் நண்பனுக்கு நான் தேர்ந்தெடுத்த வழியும் இதுதான். பேபிமா, புனர்ஜன் ஆயுர்வேதான்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லி நீ கேட்டிருப்ப. நானே நிறைய ஃபோனில் பார்த்துருக்கேன். இவங்க தான் பாரம்பரிய மருத்துவத்துக்கு பெஸ்ட்டு. அப்போ சர்ஜரி பண்ணுவாங்க, அட்மிட் ஆகணும்னு ஏதாவது இருக்கு? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சர்ஜரி கிடையாது, அட்மிட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. மொத்தத்தில் பேஷண்ட்டோட கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துப்பாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க கான்ஃபிடென்ட்டாக. சரி, உன் ஃப்ரெண்டு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னேன்ல, இப்போ எப்படி இருக்காரு அவரு? இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பசி இல்லைன்னுவான், தூக்கம் வரலன்னுவான், உடம்புல தெம்பே இல்லடான்னுவான். ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து எந்த வித குறையும் இல்லை. அவனுக்கு நல்லா சாப்பிட்றான், நல்லா தூங்குறான், அவனுக்குள்ள கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறான். என்னடா பசி எடுக்குதா அப்படின்னு கேட்டான். ஏன் எனக்கெல்லாம் பசிக்காதா அப்படின்றான். இப்பெல்லாம் பயங்கரமா தேறிட்டான்ப்பா. ஆமா, ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும், தூங்கணும், ஓய்வு எடுக்கணும். இதெல்லாம் இருந்தா தானே அவங்களுக்குமே உடம்புக்குள்ள குணமாகுதுங்கிற ஃபீல் இருக்கும். அதனால தான் என் ஃப்ரெண்டு நல்ல உற்சாகத்தோட இருக்கான். இப்பெல்லாம் கேன்சர்னு வந்துட்டா நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஸ்ட்ரகிள் தான். இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோட்டமான ட்ரீட்மெண்ட்லாம் பத்தாதுங்க. நம்ம பாடிக்குள்ள இருந்து குணப்படுத்துகிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வேணும். அதுக்கு புனர்ஜன் ஆயுர்வேதா தான் பெஸ்ட்டு. ஓகேப்பா, உனக்கு நான் ஒரு சிலதெல்லாம் சொன்னேன்ல. இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த எல்லா கேள்விகளையும் கேட்போம். ஓகேவா? வா. வணக்கம் மேம். மேம், இங்கே கேன்சர் பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி ஸ்டேஜில் இங்கே வருவாங்க? கேன்சர் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா மாதிரியான ஸ்டேஜ்லேயும் இங்கே வருவாங்க. ஸோ ஆரம்பத்தில் ப்ரைமரி ஸ்டேஜில் இருக்கிறவங்கலேருந்து கிரிட்டிக்கலாக 4th ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வரைக்குமே எல்லா மாதிரியான பேஷண்ட்ஸுமே இங்கே வருவாங்க. ஆனால் ஜாஸ்தி ஃபைனல் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இங்கே விசிட் பண்ணுறாங்க. அப்படி வர பேஷண்ட் ஆயுர்வேதா பற்றி எந்த புரிதல் இருக்குது? ஸோ ஒரு சில பேருக்கு நல்ல நாலேஜ் இப்போ இருக்குது ஆயுர்வேதா பற்றி. ஃபஸ்ட்டை விட இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ நிறைய பேர் வராங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்க. இப்போ சாட் ஜிபிடி இதுக்கிட்டலாம் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓரளவு இப்போ ஃபஸ்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே ஒரு அளவுக்கு புரிதல் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்போ
கேன்சருக்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும்? ஒரு கேன்சரை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸும் மாறிட்டே தான் இருக்கும். அண்ட் இதுதான் பர்டிகுலர் சிம்டம் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரஸ்ட் கேன்சர் எடுத்துக்கிறோம்னா அவங்களுக்கு வந்து நிப்பிள் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கலாம், தண்ணி வரலாம், ஏதோ கட்டி மாதிரி இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு இனிஷியலாகவே கேன்சரை வந்து டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இனிஷியலாக சிம்டம்ஸும் இருக்காத டைமில். ஸோ மெயினாக ஃபீமேலுக்கு வந்து அதனால தான் நம்ம சொல்கிறோம் ரெகுலராக அவங்க வந்து செக்அப் போகணும். ஆஃப்டர் 45 இயர்ஸ்னா ஸோ மேமோகிராம் வந்து ரெகுலராக பண்ணி பார்த்துக்கலாம், ஒரு பேப்ஸ்மியர் பண்ணி பார்த்துக்கலாம், யூஎஸ்ஜி அப்டமன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். கேன்சர் வர்றதுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கு? ஸோ இப்போ கேன்சர் வர்றதுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு மெயினான ஒரு ஃபேக்டர் தான்மா. உங்களோட வகையறால வந்து யாருக்காவது இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சில டெஸ்ட்லாம் இருக்குது, ஜெனட்டிக் டெஸ்ட்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அது மூலியமாக தான் வருது அப்படின்னா அவங்களோட வம்சாவளிகளுக்கு வரத்துக்கு மிகவும் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எங்கேயாவது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து எல்லாமே ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு மெஷர்ஸ்லாம் அதுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க, மாஸ்க் போடணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் போடாமல் அங்கே ஒர்க் பண்ணவங்களுக்கு நிறைய இது மாதிரி வர வியாதிகள் வரதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ், ஓவரான ஹைப்ரிட் ஓவரான பெஸ்டிசைட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆன ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? ஸோ வந்து இனிஷியலாக வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆகும்போது ஸோ இப்போ நிறைய பிளட் டெஸ்ட், ஸ்கேன், ஸோ இதெல்லாம் 1 by 1 இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ப்ராப்பராக ஒரு கவுன்சிலிங் எடுக்கணும், சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஃபிசிஷியன் கிட்ட போய் ஸோ என்ன ட்ரீட்மெண்ட், இதுக்கு என்ன மாதிரி கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற ஆலோசனை பெறணும். ஸோ அதுக்கப்புறம் 1 by 1 ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ வந்து கேன்சர்னு தெரிஞ்ச உடனே வந்து மக்கள் என்னென்னா வந்து கொஞ்சம் பயம், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதெல்லாமே இல்லாமல் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கவுன்சிலிங் எடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து கேன்சர் வந்து 1 by 1 வந்து கொஞ்சம் வந்து செட்டில் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ உமன்ஸுக்கு அதிகமாக வர இந்த பிரஸ்ட் கேன்சர், சர்விக்கல்ஸ் கேன்சர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி விமனுக்கு வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பிரஸ்ட் அண்ட் சர்வைக்கல் கேன்சர் தான். ஸோ இது வந்து நமக்கு ஜெனட்டிக்காகவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது போக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான், லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸு, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன் தான். அண்ட் நம்ம வந்து ரெகுலராக செக்அப் பண்ணுறது, லைக் விமனுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக என்ன வந்து அட்வைஸ் பண்ணுறோன்னா எவ்ரி மந்த் வந்து பிரஸ்ட் கேன்சருக்கான ஸ்க்ரீனிங் வந்து அவங்க வீட்லேயே பண்ணிக்க முடியும். நம்ம வந்து லைக் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க அங்கே கேன்சர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட பிரஸ்ட்டை வந்து நம்மளே வந்து டேப் பண்ணி பார்த்தோன்னா ஏதாவது ஒரு கட்டிகள் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ உடனே கண்டுபிடிக்க முடியும். ஆஃப்டர் ஒரு 35-40 இயர்ஸ்க்கு அப்புறம் விமன் வந்து எவ்ரி மந்த் இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு பீரியட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு இந்த டெஸ்ட் அவங்க வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எவ்ரி மந்த் சேம் டேட்டில் வந்து இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சோ கட்டி இருக்க மாதிரி இருக்கோ அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமோ என்ன போகலாமோ அது போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஓகே மேம், இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ்னால தான் மேக்ஸிமம் வருது அப்படின்றீங்க. அப்படி ஃபுட் ஹேபிட்ஸ்னால வருது அப்படின்னா நம்ம அப்போ என்னதான் சாப்பிட்றது? பழைய காலத்தில் சாப்பிட்ற மாதிரி களியும் கஞ்சியுமே குடிச்சிட்டு இருக்க முடியுமா? ஸோ கண்டிப்பாக நம்மளால அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து இப்போ எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. பட் வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா ஒரு விஷயம் நம்ம வயிற்றுக்குள்ள போகுது, கரெக்டுங்களா? அதுதான் நம்மளோட பாடி எப்படி இருக்கணும்ன்றதை டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர். அதை தவிர்த்து வேற என்ன நம்ம எடுத்துக்கிறோம்? ஃபுட்டு தான் நம்மளோட ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ணுது. அப்போ வந்து எந்த டிசீஸ்னாலும் ஃபுட்டு தான் மேஜர் ரீசன் தான் நம்மளால சொல்ல முடியும். அண்ட் இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபுட் வந்து மேஜர் ரோல். இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவைலபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற கல்ச்சரும் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ சூடான பொருளை வந்து எதுல வந்து நம்ம டெலிவரி பண்றாங்க? ஒரு பிளாஸ்டிக். இதுல தான் பிளாஸ்டிக் என்னது? கார்சினோஜன். அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நம்ம கிச்சன்ல நீங்க பாருங்க, ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? பிளாஸ்டிக்ல தான் ஸ்டோர் பண்றோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து நம்மளோட லைஃபோட ஒன்றி போயிடுச்சு. அது நம்ம உணவு கூட கலந்து நம்ம வயிற்றுக்குள்ள டே பை டே போயிட்டே தான் இருக்கு. ஒரு ஜங்க் ஃபுட்டோ ஒரு பேக்ட் ஐட்டமோ வாங்குறோம்னா எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு கார்சினோஜன் ஏஜென்ட்டாக மாறுது. ஸோ கேன்சர் வர்றதுக்கான முக்கியமான இது வந்து ஃபுட்டை மாற்றும் பொழுது நம்மளால வந்து தவிர்க்க முடியும் இந்த நோயை. ஓகே ஓகே மேடம், இப்போ எந்த வகையான கேன்சர் பேஷண்ட் சீக்கிரம் குணமடைஞ்சிருவாங்க?
ஸோ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு பேஷண்ட் வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எந்த ஒரு டிசீஸையும் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். Okay, சரிங்களா? ஸோ okay. வந்து நம்ம வந்து கொஞ்சம் மென்டலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் ஆல்சோ வந்து அவங்க ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் அண்ட் அவங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றணும். அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து எந்த மாதிரியான கேன்சர்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ எந்த வகையான கேன்சராக இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் வந்து மாற்றும் போது இதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் ஈஸியாக வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து ஸ்டேஜ் 1ல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இதெல்லாமே வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ அவங்களோட ஹெல்த் வைஸ் வந்து அவங்க கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த கேன்சரை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கொஞ்சம் வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஓகே மேம், இந்த ஸ்டேஜ் 4 கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்கலாம் என்னென்னலாம் பண்ணணும்? ஓகே, ஸ்டேஜ் 4 கேன்சர்னு சொல்லும்பொழுது ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கான்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து ஸ்டேஜ் 4ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன மாதிரியான ஆர்கான்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் மூலயமா கொஞ்சம் நிறைய அவேர்னஸ் எனக்கே தெரிஞ்சிருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.